ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த இடத்துக்கு தான் போகிறோம். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். பஞ்சாபில் லாஸ்ட்டு பிளேஸு ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது ஃபுல்லாக நம்ம தலைவர்கள் நமக்காக உயிரிழந்தவங்களோட ஸ்டாச்சு தான். அதை தான் நம்ம அப்படியே இந்த ஒரு பாதை தான் இருக்குது. இந்த பாதையை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். இவர் எங்களை தமிழா அப்படின்னு கேட்டார். ஆமாம், நாங்களும் தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே என்ட்ராயிட்டோம். உள்ளே என்ட்ரான உடனே அந்த பிளேஸ், இந்த பாதையை பார்த்துக்கோங்க. இந்த ஒரு பாதை தான். இந்த பாதையை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பாதையை பற்றி உள்ளே நான் கிஸ்டியாக சொல்கிறேன். இந்த பில்டிங்கெல்லாம் இப்போ தான் கட்டியிருப்பாங்க போல். இந்த பில்டிங்குள்ள உள்ளெல்லாம் மியூசியம் மாதிரி இருக்குது. நம்ம தலைவர்களோட லைன்ஸு அவங்கள பெருமைப்படுத்துகிற விதமாக எல்லாமே சொல்லியிருக்காங்க. இந்த இடம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரே ஒரு காம்பவுண்ட் செவுரு தான். அவங்களோட நினைவாக இப்போ நிறைய வச்சுருக்காங்க. இது ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது எப்படி என்ன அப்படின்றத பற்றி பிளாஸ்மாவில் வந்துட்டே இருக்குது. அது மாதிரி நம்ம தலைவர்கள் எல்லாம் போராட்டம் நடத்துனது அந்த எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. இது இப்போது அவங்கள நம்ம நினைவு சின்னமாக வைக்கிறதுக்காக கட்டின அந்த இடம்தான் அந்த இப்போ பார்க்குறது. ஆனால் முக்கியமாக இருந்த இடங்கள் மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919 ஆண்டு நடந்திருக்கு, ஏப்ரல் 13. இது எதுக்காக அப்படி நடந்துச்சு, ஏன் இத்தனை உயிர்களை கொண்டிருக்காங்க அப்படின்றது பிரிட்டிஷ்காரவங்க நம்ம நாட்டை ஆட்சி செஞ்சிட்ருக்கப்போ ரவுலட் சட்டம் அப்படின்னு ஒன்றை கொண்டு வந்தாங்க. ஏன்னா இந்தியர்கள் சுதந்திரத்துக்காக இப்போலாம் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள இனிமே இந்த சட்டத்து மூலியமாக நம்ம எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் அவங்கள கைது செய்யலாம், தூக்கிலிடலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததுனால நம்ம இந்திய மக்கள் அந்த சட்டத்தை எதிர்த்து 1919 ஏப்ரல் 13 போராட்டத்துக்காக இந்த இடத்துல 20,000 பேர் குமிஞ்சிருக்காங்க. எந்த மொழி, மதம், இனம் அப்படின்னு யாரும் பார்க்காம இந்தியன்ற ஒரே ஒரு பேர் மட்டும்தான். அதை வச்சு 20,000 மக்கள் இந்த இடத்துல அசம்பிள் ஆகி போராட்டம் நடத்திட்டு இருந்திருக்காங்க. அப்போ பிரிட்டிஷ்கார அந்த ஆட்சியில் நடந்துட்டுருக்கப்போ டயர் அப்படின்ற ஒருத்தர் இதை இத்தனை பேரும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களே, இவங்களை சுட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சுட சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த சுடுறப்பட்ட புல்லட்டுகளோட சிம்பிள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது. நம்ம மக்கள் எப்படியாச்சும் தப்பிச்சு வெளியில் போயிடணும் அப்படின்னு ஏறினப்போ காம்பவுண்ட் செவரில் அங்கேயும் சுட்டு 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 நம்ம மக்கள் எல்லாம் கீழே விழுந்திருக்காங்க. அதோட நினைவு சின்னங்கள் தான் இந்த இடம். அப்போ எல்லா மக்களையும் ஏன் இப்படி சுட்டு கொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்னோடதில் புல்லட் தீர்ந்துருச்சு, அதனால தான் என்னால் 1000க்கும் மேற்பட்டவங்களை மட்டும்தான் சுட முடிஞ்சிச்சு, அதுக்கு மேலே சுட முடியலை அப்படின்னு சொன்னாங்க. அவரை பழிவாங்கிற விதமாக 1940 போயிட்டு இதே நம்ம இந்தியர் சுட்டு கொண்டிருக்காங்க. ரொம்பவே மனசு கஷ்டமான பிளேஸ் இதுதான். ஏன்னா நம்ம மக்கள் எங்கே ஓடி ஒளியணும்னு தெரியாமல் நம்ம மக்கள் 120 பேர் இதுக்குள்ளே விழுந்து இறந்துருக்காங்க. இந்த கிணத்துக்குள்ளே தான். இதுதான் பார்க்கணுன்னே நாங்கள் வந்தோம். இந்த கிணறுங்கன்ற மாதிரி இந்த கிணறு ஒரு ஓரமாக இருக்குது. நம்ம இதை பார்க்காம மட்டும் இங்கே வந்தால் போயிடாதீங்க. ஏன்னா நம்ம என்ட்ரன்ஸில் இருக்குன்னு எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்ட்ரன்ஸில் இல்லை, இது ஓரமாக தான் இருக்குது. இதில் 120 மக்கள் பாருங்கள்
டெட் பாடிஸாக கிடந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்தப்போ மனசு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இதை ஃபுல்லாக கண்ணாடி போட்டு மூடியிருக்காங்க. இதெல்லாம் நான் ஸ்கூல் புக்கில் 9th 10th படித்த மாதிரி இருக்குது. அந்த படித்த ஒரு விஷயத்தை இங்கே வந்து நம்ம லைவாக பார்க்குறப்போ மனசு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ தான் ஒரு உணர்வே தோணுது. நம்ம என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தலைவர்கள் வாங்கி கொடுத்த இந்த இந்தியாவை நம்ம வந்து இந்தியன் சொல்லி இந்த இடத்துல நம்ம பிறந்திருக்கிறதவே ரொம்ப பெருமைப்படணும். நான் எவ்வளவோ வீடியோஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் இவ்வளோ ஒரு எமோஷ்னல் ஆனது இல்லை. இந்த வீடியோஸ் வந்து நம்ம படித்த விஷயத்தை அங்கே படிக்கிறப்போ ஒன்றும் தெரியலை. படித்தோம், எக்ஸாம் எழுதணும், முடிஞ்சிருச்சு, பாஸ் ஆகிட்டோம், வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இப்படியெல்லாம் உண்மையிலேயே தலைவர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு இந்த இடத்துகளுக்கு வர்றப்பே ஒரு உணர்வு வருது. இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்பையும் மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம இந்தியன் சொல்கிறதுல எல்லாரும் பெருமைப்படணும், பெருமைப்படுவோம். எப்பயுமே இந்த உணர்வோடு நம்ம இருப்போம். ஜாதி மதம் இனன்றது வந்து வேறு விஷயம், அது கிடையவே கிடையாது. நம்ம இந்தியர்ன்ற ஒரு சின்னத்தை மட்டும்தான் நமக்காக வச்சுருக்கணும் அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக எடுத்தேன். ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த விளாக்கை நான் போட்டேன். இந்த வீடியோ எடுத்து கூட எனக்கு நிறைய நாள் ஆச்சு. நம்ம இந்த விளாக் போட்டு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும், இப்படி ஒரு பிளேஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன். லவ் யூ இந்தியா. இந்த வீடியோ வந்து பஞ்சாபில் லாஸ்ட் டே, நாங்கள் கிளம்பிட்டோம். பாய்.